கலைகள்னா நீங்க வந்து ஆடல், பாடல் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நாட்டம். ஒரு இசைய கேட்கறது, அந்த இசைய வந்து இசையா வந்து நம்ம வாழ்க்கையில கொண்டுட்டு வர்றது. அதே மாரி ராஜா மாரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த வீடெல்லாம் ரொம்ப வசதிகரமா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இவங்க சக்சஸ்ஃபுல். ஒரு 10% நெகட்டிவ் கேரக்டர் வரும். அப்படி இருக்கும்போது சாதாரண வீடா இருக்காது. அந்த வீடு வந்து இடிபாடுகளுக்குள்ள வீடா இருக்கும். ரிப்பேர் பண்ண முடியாத வீடா இருக்கும். இஎன்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல, அதே மாரி கண் பார்வைகள் சம்மந்தப்பட்டதில கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய சூழல். ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய திருப்பு முனையா கண்டிப்பா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து விங்கிற கேரக்டரே நீங்க பார்த்தீங்கன்னா, திருப்பு முனைங்கிறதே திருமணம் தான். வாழ்க்கை துணை இவங்க மனச புரிஞ்சுக்கிற மாரியான வாழ்க்கை துணையா தான் அமைவாங்க. இதுல ஒண்ணும் மாற்றமே இல்ல. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நியூமராலஜி குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக நியூமராலஜிஸ்ட், ஜெம்மாலஜிஸ்ட் ஏகே பாலசுப்ரமணியன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம்மா, சொல்லுங்க. சார், நம்ம தொடர்ந்து இந்த பெயர்களினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த வி அப்படின்னு தொடங்கக்கூடிய பெயர்கள், அவங்களுடைய குணாதிசயம் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம இந்த மாதிரி தலைப்புகள்ல பேசும்போது குறிப்பிட்டு இந்த வி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வீனாலே வெற்றி, அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப பாசிட்டிவா வந்து சொல்லுவாங்க. நிஜமாவே அது உண்மைதானா? இந்த வீனுடைய குணாதிசயம் என்ன சார்? இவங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய தன்மை கொண்டவங்க. எப்பயுமே வசதியா இருக்கணும், வசதியான வாழ்க்கை வாழணும்னு விரும்புகிறவங்க. இந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கவும் செய்யும். கடவுள் அனுகிரகம் பண்ணவும் செய்வார். லட்சுமிகரமான ஒரு பார்வை இவங்க மேலே நிச்சயமாக கிடைக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க விரும்பக்கூடியது எல்லாமே லக்ஸுரி தன்மையாக தான் இருக்கும். அடிப்படையாக உள்ள விஷயங்களுக்கெல்லாம் இவங்க வருத்தப்பட மாட்டாங்க. பேசிக் கேரக்டர்ஸு, பேசிக் ஷர்ட்ஸு, பேசிக்கெல்லாம் லக்ஸுரி பிராண்ட்ஸை தான் விரும்புவாங்க. ஸோ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லக்ஸுரி தன்மை இருந்தால் தான் இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கண்களால் காணக்கூடிய பொருட்களை தான் அவங்க நிறையா வந்து அழகான பொருட்களை அழகை தான் விரும்புவாங்க ரொம்ப. ஸோ அழகு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இரண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, கலைகளுக்காக உயிரே கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ். கலைகள்னால் நீங்கள் வந்து ஆடல், பாடல் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நாட்டம். ஒரு இசையை கேட்குறது, அந்த இசையை வந்து இசையாக வந்து நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு வர்றது. அதே மாதிரி நடிப்பு திறமை, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும். ஆடல், பாடலில் பரதநாட்டியம் இதிலெல்லாம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்க. அந்த நாட்டம் வந்து இயல்பிலே இருக்கும். எல்லாருக்கும் நாட்டம் இருக்கும். இவங்களுக்கு வந்து தீவிரமான நாட்டம் இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். எடுத்தா சக்சஸ் தான். தீவிர நாட்டம் கலைகள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, அந்த கலைகளில் வந்து தீவிரமான ஒரு தன்மையை அடையிறதா இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இவங்களுடைய கேரக்டர் வந்து அடுத்தவங்களை நிச்சயமாக இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆகர்ஷணம் பண்ணி, அதாவது நம்மளை வந்து அவங்கள விரும்புகிற மாதிரி வச்சு அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு கேரக்டராகவும் இருப்பாங்க. அதிகாரமிக்க பதவிகளில் நிச்சயமாக அமருவாங்க. இவங்க அமரலைன்னு விருப்பப்பட்டாலும் இயற்கை சூழ்நிலை அதை செலுத்தி செல்லுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஞாபகம் வச்சிங்க. விங்கிற கேரக்டர் விஜயகுமார் இந்த மாதிரிலாம் நிறைய எழுத்துக்கள் இருக்குது இல்லைங்களா, நிறைய பேர்கள் இருக்குது பார்த்தீங்களா. இவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னாக்க லக்ஸுரியாக இருக்கும், பணக்காரத்தன்மையாக இருக்கும், அதிகாரமிக்க பதவியில் அமர்ந்தக்கூடிய, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வாத திறமையினால் ஜெயிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே இவங்க தான் ஜெயிப்பாங்க. இயல்பாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இது ஒன்றும் சந்தேகமே வேணாம். ஓகே. ஸோ இவங்களுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும் சார்? பர்சனல் லைஃபு விங்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்க, இயல்பாகவே அதிர்ஷ்டகரமாக தான் இருக்கும், லக்ஷ்மிகரமாக தான் இருக்கும். வீடு வந்து அதிர்ஷ்டகரமான ஒரு சூழலில் தான் இருக்கும். அதில் ஏதாவது மாற்றங்கள் வந்து ஒரு 10% இருக்கலாம். அந்த 10% மாற்றம் வரும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு நார்மல் வீடாக இருக்காது. ஒரு இடிபாடுக்குள்ளே வசிக்கிற ஒரு வீடாக இருக்கும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்குமா, இவங்க ஒன்று ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த வீடெல்லாம் ரொம்ப வசதிகரமாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இவங்க சக்ஸஸ்ஃபுல். ஒரு 10% நெகட்டிவ் கேரக்டர் வரும். அப்படி இருக்கும்போது சாதாரண வீடாக இருக்காது. அந்த வீடு வந்து இடிபாடுகளுக்குள்ள வீடாக இருக்கும், ரிப்பேர் பண்ண முடியாத வீடாக இருக்கும், ஒரு ஒயிட் வாஷ் பண்ண முடியாத வீடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு இது வந்து ஒரு 10% நெகட்டிவும் வரும் அதில். ஏன்னா அந்த பொருந்தக்கூடிய எண்கள் பொருந்துச்சுனாக்கா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மாதிரியான ஒரு லட்சுமிகரமான ஒரு வீடு, லட்சுமிகரமான ஒரு வாகனங்கள், லட்சுமிகரமான ஒரு ஃபர்னிச்சர்ஸ், இந்த மாதிரியான ஒரு வசதியோடு வாழக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டுமா.
ஓகே. சோ உடல் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது எதுலலாம் கவனமா இருக்கணும் சார்? உடல் சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி த்ரோட் சம்மந்தப்பட்டது, இஎன்டி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஈசனோஃபிலியா சம்மந்தப்பட்டது, இஎன்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அதே மாதிரி கண் பார்வைகள் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழல். ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சோ குறிப்பா பெண்களுக்கு அப்படின்னு பேசும்போது இந்த வீணு பெயர் கொண்டவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? இவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு நிச்சயமா நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய திருப்பு முனையா கண்டிப்பா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து விங்கிற கேரக்டரே நீங்க பார்த்தீங்கன்னா, திருப்பு முனைங்கிறதே திருமணம் தான். ஸோ திருமணம் வந்து நல்ல முறையில் அமையும். அமைஞ்சதுக்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்லா இருக்கும். திருமணத்துக்கு பிறகான வாழ்க்கை சிறப்பா இருக்கும்மா. செகண்ட் ஹாஃப் நல்லா செகண்ட் இருக்கும். ஹாஃப் நிச்சயமா நல்லா இருக்கும். ஓகே. சோ இவங்களுடைய வாழ்க்கையில பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு நம்ம எதை பார்க்கலாம் சார்? இவங்கள வந்து நெகட்டிவ் மைனஸ்னு எதுவுமே கிடையாதுமா. இவங்கள பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்னஸ் தான். எப்பவுமே எனர்ஜெட்டிக்குங்கிறத விடவும், அதே மாதிரி வந்து உழைச்சி நிறைய பொருள் சேர்க்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. எப்பயுமே ஆக்டிவாக இருப்பாங்க. பிறரை சந்தோஷிக்க செய்து பொருளீட்டுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரியான இந்த கலைகள், ஆடல் பாடல் கலைகள், சினிமா துறைகள், திரைப்படத் துறைகள், அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ் வியாபாரம், சென்ட்டு சம்மந்தப்பட்டது, அத்தியாவசியத்துக்கு மேற்பட்ட ஆடம்பர பொருட்கள் வியாபாரம், பெண்கள் விரும்பக்கூடிய பொருட்கள் வியாபாரத்திலாம் இவங்க தான் நம்பர் 1 இருப்பாங்க. இந்த மாதிரியான வியாபாரங்கள் இவங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். ஓகே. சோ இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் சார்? வாழ்க்கை துணை இவங்க மனதை புரிஞ்சுக்கிற மாதிரியான வாழ்க்கை துணையாக தான் அமைவாங்க. இதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. நிச்சயமாக 2 பேரும் கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் சிறப்பாகவே இருப்பாங்க. சந்தேகமே வேண்டாம். ஓகே. சோ இவங்களுடைய அதிர்ஷ்டமான எண் என்ன? எண் வந்து 6ஆம் நம்பர் ரொம்ப அதிர்ஷ்டகரமாக இருக்கும். எல்லாருக்கும் எதிரியாக இருக்கக்கூடிய 8ஆம் நம்பர் இவங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா 6ஆம் நம்பருங்கிறது லக்ஷ்மி, 8ஆம் நம்பருங்கிறது வெங்கடாஜலபதி, பெருமாளை குறிக்கக்கூடிய வெங்கடாஜலபதியும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2ம் வந்து ஒன்றுக்கொன்று பொருத்தமான தம்பதின்னு சொல்லக்கூடியது. 6 and 8 காம்பினேஷன், 8 and 6 காம்பினேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இவங்களுக்கு 8ஆம் நம்பர் வந்து ரொம்ப சிறப்பாக நல்லதாக தான் இருக்கும். ஓகே. அதிர்ஷ்டமான நிறம்? நிறம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பச்சை நிறம் ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு வர்ணமாக இருக்கும். அதே மாதிரி அடர் நீலம் ரொம்ப அதிர்ஷ்டகரத்தை கொடுக்கக்கூடியது. ஓகே. அதிர்ஷ்டமான ரத்தினம்? ரத்தினம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களை பொறுத்த வரைக்கும் வைரம் வந்து ரொம்ப நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு பொருளாக இருக்கும். ஏன்னா சுக்கிரனுக்குரியதுங்கிறதுனால வைரம் வந்து இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இவங்க எடுக்கக்கூடாத வர்ணம், பொருந்தாத வர்ணம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மங்களகரமாக இருக்கக்கூடிய மஞ்சள் நிறம் வந்து இவங்களுக்கு ஒத்து வராது. ஸோ இதை இவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பச்சை நிற வர்ணம் தான் இவங்க யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இவங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம்? அதிர்ஷ்ட தெய்வம்னு பார்த்தீங்கன்னாக்க லக்ஷ்மியை வழிபாடு பண்ணுறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா லக்ஷ்மிகரமாக இருக்கிறதுனால லக்ஷ்மிகரமான வழிபாடு தான் நல்லாயிருக்கும். ஸோ சிறப்பான ஒரு தன்மையும் கொடுக்கும். ஓகே. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் வி அப்படின்னு பெயர் கண்டவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். வணக்கம்மா. வாழ்க வளமுடன்.